ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் லக்ஷனா, வயது 28 வயதாகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதான சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 3 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ தான் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அப்பா இப்போ சமீபத்தில் தான் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களோட அம்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதாவும், ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை திருமணத்திற்கு பிறகு எங்கள் அம்மாவை அவங்களோடைய கூட்டிகிட்டு போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். ஆனால் எங்கள் அம்மா என் கூட தான் இருப்பாங்க. இதுக்கெலாம் சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க வசதி இல்லைங்கிறதுனால எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனாக வேணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் வரக்கூடியவர் ஓரளவு மிடில் கிளாஸ், அதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகேங்க. ஆனால் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்லாம் வசதியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா, ஒரு தம்பிங்க. ஸோ அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, தம்பியும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுங்கிறதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க அண்ணாங்கெல்லாம் சேர்த்துக்கல, இவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்கள கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அம்மா வீட்டுக்கெலாம் போகாமல் தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க இப்போ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், தன்னுடைய ஃபேமிலிக்கு தனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து சின்னதாக ஒரு வீடு வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. மணமகள் வீட்டாருக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.